டிஜிட்டல் யுகத்தில் அமைதியை பற்றி ஒரு விசித்திரமான விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட எல்லாமே பகிரப்படும் ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம். பிறந்த நாள், காபி கோப்பைகள், சூரிய அஸ்தமனம், கண்ணீர், சிரிப்பு, வலி கூட ஃபில்டர்களுடன் அலங்கரிக்கப்பட்டு பகிரப்படுகிறது. ஆனாலும் சிலர் முற்றிலும் கண்ணுக்கு தெரியாமலே இருக்கிறார்கள். அவர்கள் அமைதியாக ஸ்க்ரோல் செய்கிறார்கள், ஆழமாக கவனிக்கிறார்கள், ஆனால் அரிதாகவே ஒருவேளை பதிவிடுவதே இல்லை. உங்களுக்கு அப்படி ஒருவர் தெரிந்திருக்கலாம். ஒருவேளை நீங்களே அப்படி ஒருவராக இருக்கலாம். மக்களின் மனதில் எப்போதும் நிலவும் கேள்வி இதுதான்: ஏன் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்க்க கத்திக்கொண்டிருக்கும் போது ஒருவர் ஏன் கண்ணுக்கு தெரியாமல் இருக்க தேர்வு செய்வார்? பதிவிடாதவர்கள் வெறுமனே கூச்ச சுபாவம் உள்ளவர்கள் அல்லது அறிமுகமில்லாதவர்கள் என்று ஊகிப்பது எளிது. ஆனால் அது முழு படமல்ல. மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு முழு உளவியலும் செயல்படுகிறது. அது மனித இயல்பு, சுய உணர்வு மற்றும் காட்சித்தன்மையில் ஆழ்ந்த கலாச்சாரத்திற்கு எதிரான அமைதியான எதிர்ப்பு பற்றி அதிகம் பேசுகிறது. இசை பாருங்கள், சிலருக்கு அமைதி என்பது வெற்றிடம் அல்ல, அது கட்டுப்பாடு. உலகம் எதை அறியக்கூடாது என்பதை தேர்வு செய்வதற்கான சக்தி. ஏனென்றால் நாம் ஒப்புக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் சமூக ஊடகங்கள் நாம் எங்களை எப்படி வரையறுக்கிறோம் என்பதை நுட்பமாக மாற்றியமைத்துள்ளன. அது காட்சிப்படுத்துதலை பரிசீலிக்கிறது, அது சத்தத்தை பாராட்டுகிறது. ஆனாலும் நிழலில் இருப்பவர்கள் தான் எல்லாவற்றையும் மிக தெளிவாக பார்க்கிறார்கள். அவர்கள் குறுக்கிட வேண்டிய அவசியமின்றி கவனிக்கிறார்கள். அவர்கள் எதிர்வினையாற்றுவதற்கு முன் சிந்திக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பதற்கு முன் பகுப்பாய்வு செய்கிறார்கள். உளவியலாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கண்டுபிடித்துள்ளனர். அடிக்கடி பதிவிடுவதில் இருந்து விலகியிருப்பவர்கள் சுய கட்டுப்பாடு, சுய ஆய்வு மற்றும் உணர்ச்சி சுதந்திரம் போன்ற பண்புகளில் அதிக மதிப்பெண் பெறுகிறார்கள். அவர்கள் சமூக ஒப்பீடு மற்றும் வெளிப்புற அங்கீகாரத்தால் குறைவாக பாதிக்கப்படுகிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அவர்கள் தாங்கள் யார் என்று நிரூபிக்க முயற்சிப்பதில்லை. அவர்கள் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். நடிப்புகளில் மூழ்கியுள்ள உலகில் அது அரிதானது. ஏனென்றால் நேர்மையாக இருப்போம், நாம் பதிவிடும் பெரும்பாலானவை வெறும் தொடர்பு மட்டுமல்ல, அது அடையாள உருவாக்கம். அது சேர்வதற்கான ஒரு உணர்வற்ற ஆடிஷன். ஒவ்வொரு தலைப்பும், ஒவ்வொரு புகைப்படமும், ஒவ்வொரு நிலை புதுப்பிப்பும் சொல்கிறது, நான் யார் என்று. இது நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? ஆனால் நீங்கள் பதிவிடுவதை நிறுத்தும்போது ஏதோ ஒன்று மாறுகிறது. நீங்கள் உங்கள் மதிப்பை டிஜிட்டல் கைதட்டலில் இருந்து பிரிக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் தலைப்புகளில் சிந்திப்பதை நிறுத்துகிறீர்கள். நீங்கள் ஒரு லென்ஸுக்காக அல்ல, உங்களுக்காக தருணங்களை அனுபவிக்க தொடங்குகிறீர்கள். பதிவிடாத பலரின் பின்னால் உள்ள ரகசிய உளவியல் இதுதான். எல்லாம் மேடையேற்றப்பட்டதாக தோன்றும் இடத்தில் அவர்கள் நேர்மையை விரும்புகிறார்கள். அவர்கள் சமூக ஊடகத்தை வெறுக்கவில்லை, அவர்கள் அதில் இனி தங்களை காண முடியவில்லை, அவ்வளவுதான். இது தொழில்நுட்ப எதிர்ப்பு அல்லது சமூக விரோதம் பற்றியது அல்ல. இது உங்கள் வாழ்க்கையை சிறப்பம்சங்களாக குறைக்க மறுப்பது பற்றியது. ஏனென்றால் உணர்வை கையாள்வது எவ்வளவு எளிது என்பதை நீங்கள் பார்த்தவுடன் பதிவிட முடியாதவற்றை நீங்கள் மதிக்க தொடங்குகிறீர்கள். அமைதி, ஆழம், குறைபாடு, உண்மை. சிலருக்கு பதிவிடாத முடிவு ஒரு வகையான உணர்ச்சி சோர்வுக்கு பிறகு வருகிறது. ஒருவேளை அவர்கள் ஒரு காலத்தில் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டிருந்திருக்கலாம், ஒரு நாள் அது உண்மையாக உணரப்படுவதை நிறுத்தியது. அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஏதோ அழகானதை பகிர்ந்து கொள்ளும்போது அதை தொடர்ந்து செய்ய ஒரு கண்ணுக்கு தெரியாத அழுத்தத்தை உணர்ந்தார்கள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் இனி வாழவில்லை, அவர்கள் நடித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் அமைதியாக வெளியேறினார்கள். அறிவிப்பு இல்லை, ஃபீடில் இருந்து மெதுவான மறைவு மட்டுமே. ஆனால் இங்கே தவறாக புரிந்து கொள்ளப்படுவது என்னவென்றால், பதிவிடாதது என்பது உணராதது என்று அர்த்தமல்ல. அவர்களுக்கு கவலை இல்லை என்று அர்த்தமல்ல. அது பெரும்பாலும் அவர்கள் இருப்பு, அர்த்தம், புனிதமானதை பாதுகாப்பது பற்றி அதிகம் கவலைப்படுகிறார்கள் என்று அர்த்தம். உளவியலில் உளவியல் உரிமை என்று ஒரு கருத்து உள்ளது. இது ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆழமாக சொந்தமானது என்று உணர்வது, ஒரு சிந்தனை, ஒரு நினைவு, ஒரு அனுபவம். நீங்கள் அதை பதிவிடும்போது அந்த உரிமை உணர்வு கொஞ்சம் மங்கிப் போகிறது. அந்த தருணம் பகிரப்பட்ட சொத்தாக மாறுகிறது. தீர்ப்பு, தவறான விளக்கம், கேலிக்கு கூட திறந்திருக்கிறது. எனவே பதிவிடாதவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையின் மீதான தங்கள் உரிமை உணர்வை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தருணங்களை தொடுவதற்கு அப்பாற்பட்டதாக, தனியாக, தூய்மையாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை அது சோகம் அல்லது விலகல் அல்ல.
ஒருவேளை அது ஒரு அமைதியான சுதந்திரம். ஏனென்றால் யோசியுங்கள், நீங்கள் கடைசியாக ஒரு அர்த்தமுள்ள விஷயத்தை செய்து அதை பகிர வேண்டும் என்ற உந்துதலை உணராமல் இருந்தது எப்போது? நீங்கள் கடைசியாக சிரித்தது, அழுதது அல்லது ஏதாவது சாதித்தது, அதை ஆன்லைனில் பதிவிட வேண்டும் என்று உடனடியாக சிந்திக்காமல் இருந்தது எப்போது? அந்த பிரதிபலிப்பு, காட்சிப்படுத்த வேண்டும் என்ற அந்த தேவை இயற்கையானது அல்ல. அது நிபந்தனைக்கு உட்பட்டது. இது 10 ஆண்டுகால லைக்குகள், ஷேர்கள் மற்றும் டோபமைன் லூப்ஸ் நமது மூளைகளை அங்கீகாரத்தை மதிப்புடன் சமன்படுத்த பயிற்சியளித்ததன் விளைவாகும். யாராவது அந்த அமைப்பிலிருந்து வெளியேறும்போது அது கிளர்ச்சியாக தோன்றலாம். ஆனால் அது குணமாக்கலும் கூட. அவர்கள் மீண்டும் தங்களுக்காக விஷயங்களை செய்வதன் எளிமையை மீண்டும் கண்டுபிடிக்க தொடங்குகிறார்கள். புகைப்படம் எடுக்காமல் சமைப்பது, டேக் செய்யாமல் பயணிப்பது, விளக்காமல் உணர்வது. அந்த இடத்தில் ஏதோ ஒன்று விழித்தெழுகிறது. பார்வையாளர்கள் தேவையில்லாத ஒரு வகையான சுய விழிப்புணர்வு. ஆனால் பதிவிடாத அனைவரும் அமைதியான இடத்திலிருந்து இதை செய்வதில்லை. சிலர் பயத்தால் இயக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு, நிராகரிப்பு அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான பயம். சமூக ஊடகங்கள் சுய பிரதிநிதித்துவ அழுத்தம் என்று உளவியலாளர்கள் அழைக்கும் ஒரு நுட்பமான வகையான கவலையை பெருக்கியுள்ளன. நீங்கள் பார்க்கப்படவில்லை என்றாலும் கூட நீங்கள் கவனிக்கப்படுகிறீர்கள் என்ற தொடர் விழிப்புணர்வு இதுதான். பலருக்கு அது சோர்வாக இருக்கிறது. அவர்கள் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது மோசமாக புறக்கணிக்கப்படலாம் என்று கவலைப்படுகிறார்கள். எனவே அவர்கள் விலகுகிறார்கள். அவர்கள் இணைக்க விரும்பவில்லை என்பதால் அல்ல, ஆனால் காட்சித்தன்மையின் விலை மிக அதிகமாக உணர்வதால். அவர்கள் பார்க்கப்பட விரும்புகிறார்கள், ஆனால் உண்மையாக மட்டுமே, மேலோட்டமாக அல்ல. முரண்பாடாக, சில நேரங்களில் ஆன்லைனில் மிக அமைதியானவர்கள் தங்கள் மனதில் மிக உரத்த சிந்தனைகளை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லாதவர்கள் அல்ல. அவர்கள் நிரம்பி வழிகிறார்கள். அவர்கள் வெறுமனே காட்சிக்கு பதிலாக அமைதியை தேர்வு செய்கிறார்கள். அந்த அமைதிக்கு ஒரு ஆழமான தத்துவார்த்த அடித்தளம் உள்ளது. என்னை பாருங்கள் என்று தொடர்ந்து கூறும் உலகில் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதை தேர்வு செய்வது சுய வரையறையின் ஒரு வடிவமாகிறது. நான் உங்கள் புரிதலுக்கு அப்பால் இருக்கிறேன் என்று சொல்வது போல. அவர்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை ஸ்க்ரோல் செய்து, தலையாட்டி, சிரித்து, சில நேரங்களில் வலியுடன் இருக்கலாம், ஆனால் அவர்கள் அரிதாகவே வெளிப்படுத்துகிறார்கள், ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலானவர்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் அனுபவிக்கும் எல்லாமே சாட்சியாக இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் மிக ஆழமான விஷயங்கள், வளர்ச்சி, துயரம், மாற்றம், அமைதியாக, கண்ணுக்கு தெரியாமல், பதிவிடப்படாமல் நடக்கின்றன. அந்த தனியார் மாற்றங்களில் போதுமான அளவு வாழ்ந்தவுடன், கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது முக்கியமில்லாதது அல்ல என்பதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள். அது உண்மையில் அடையாளம் உருவாகும் இடம்தான், நடிக்கப்படவில்லை. இங்கேதான் முரண்பாடு உள்ளது. சமூக ஊடகங்கள் நம்மை இணைக்க வடிவமைக்கப்பட்டது. ஆனாலும் அது மக்களை எப்போதும் போல அதிக தனிமையாக உணர வைக்கிறது. நீங்கள் பதிவிடாதபோது நீங்கள் டிஜிட்டல் நெருக்கத்தை துரத்துவதை நிறுத்தி உண்மையானவற்றை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்குகிறீர்கள். புதுப்பிப்புகள் இல்லாமல் உங்களை யார் சோதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க தொடங்குகிறீர்கள். நினைவூட்டல்கள் இல்லாமல் உங்களை யார் நினைவில் வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். அந்த வகையான இணைப்பு, மூலமானது, ஒளிபரப்பப்படாதது, அதிக எடை கொண்டது, வெப்பமானது மற்றும் முடிவற்ற அளவுக்கு உண்மையானது. பதிவிடாதவர்கள், அவர்கள் அந்த இடத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் ஆதாரம் தேவையில்லாத உறவுகளை உருவாக்குகிறார்கள். அவர்கள் பகிரப்படாத தருணத்தில் ஆறுதல் காண்கிறார்கள், வாழ்க்கையை உள்ளடக்கமாக மாற்றாமல் அது விரிய விடுகிறார்கள். இதன் ஒரு பகுதி அடையாள பாதுகாப்பு பற்றியது. யாரும் பார்க்காத போதும் நீங்கள் யார் என்று தெரிந்திருப்பது. உங்கள் சொந்த நிறுவனத்தில் நீங்கள் வசதியாக இருக்கும்போது உங்கள் மதிப்பை சரிபார்க்க உங்களுக்கு பார்வையாளர்கள் தேவையில்லை. அது அகந்தை அல்ல, அது அமைதி. முரண்பாடாக, பதிவிடாத அதே மக்களிடம் சொல்வதற்கு மிக சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் அவற்றை திரையில் எதிரே அமர்ந்திருக்கும்போது அல்ல, அட்டவணையில் எதிரே அமர்ந்திருக்கும்போது சேமிக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உண்மையான இணைப்பு கருத்துகள் அல்லது லைக்குகளில் அளவிடப்படுவதில்லை. அது பகிரப்பட்ட அமைதியில், கண்கள் சந்திப்பதில், சாட்சிகள் தேவையில்லாத சிரிப்பில் உள்ளது. இவர்கள் தங்களுக்குள் உலகங்களை சுமப்பவர்கள், ஆழமாக செயல்படுபவர்கள், தொடர்ந்து கவனிப்பவர்கள், அமைதியாக புரிந்து கொள்பவர்கள். அவர்களின் இருப்பை உலகம் கைதட்ட வேண்டியதில்லை. அவர்கள் வெறுமனே அதை வாழ வேண்டும்.
ஒருவேளை பார்க்கப்பட அவ்வளவு ஆசையாக இருக்கும் உலகில் அவர்களின் அமைதி ஒரு குறைபாடு அல்ல. அது ஒரு கண்ணாடி, அர்த்தமுள்ள எல்லாமே பகிரப்பட வேண்டியதில்லை என்பதன் நினைவூட்டல். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய மிக மனிதாபிமானமான விஷயம் ஏதோ ஒன்றை முற்றிலும் உங்களுக்காக வைத்திருப்பதுதான். உங்களுக்கு என்ன சுவாரஸ்யமாக தெரிகிறது தெரியுமா? யாராவது சமூக ஊடகத்திலிருந்து அதிக காலம் விலகி இருக்கும்போது அவர்கள் உலகத்தை வேறு விதமாக பார்க்க தொடங்குகிறார்கள். நிறங்கள் செழுமையாக தெரிகின்றன. நேரம் மெதுவாக உணரப்படுகிறது. உரையாடல்கள் முழுமையாக உணரப்படுகின்றன. சத்தத்திலிருந்து விலகுவது எல்லாவற்றையும் மீண்டும் உண்மையாக்குவது போல உள்ளது. ஏனென்றால் நீங்கள் நடிப்பதை நிறுத்தும்போது நீங்கள் அனுபவிக்க தொடங்குகிறீர்கள். ஒவ்வொரு அடியின் ஆதாரமும் தேவையில்லாமல் வாழ்க்கை வழியாக நடப்பதில் ஒரு அமைதியான அழகு உள்ளது. நீங்கள் கோணங்கள் அல்லது ஒளி அல்லது தலைப்புகளை பற்றி சிந்திக்கவில்லை. நீங்கள் வெறுமனே அங்கே இருக்கிறீர்கள், முழுமையாக உயிருடன், தருணத்திற்கு வெளியே அல்ல, அதற்குள் இருக்கிறீர்கள். அது சமூக ஊடகங்கள் இனி நமக்கு அரிதாகவே செய்யவிடும் ஒன்றாகும். ஆனால் இதன் பின்னால் உள்ள உளவியல் விருப்பம் அல்லது சுவைக்கு அப்பாற்பட்டது. அங்கீகாரத்தை நமது மூளைகள் எவ்வாறு செயல்படுத்துகின்றன என்பதில் இது வேரூன்றியுள்ளது. நாம் ஆன்லைனில் ஏதாவது பதிவிடும் போதெல்லாம் அது கவனத்தை பெறும்போது லைக்குகள், கருத்துகள், இதயங்கள், நமது மூளை டோபமைனை வெளியிடுகிறது. பரிசு மற்றும் அடிமைத்தனத்தில் ஈடுபடும் அதே இரசாயனம். காலப்போக்கில் நாம் அந்த அங்கீகாரத்தை விரும்பத் தொடங்குகிறோம். நாம் உண்மையான அனுபவங்களுக்கு பதிலாக பகிரக்கூடிய அனுபவங்களின் அடிப்படையில் சிந்திக்க தொடங்குகிறோம். இப்போது அந்த லூப்பை எதிர்க்கும் யாரையாவது கற்பனை செய்து பாருங்கள். டோபமைன் சுழற்சியில் இருந்து துண்டிக்க வேண்டுமென்றே தேர்வு செய்யும் யாராவது. அது ஆர்வமின்மை அல்ல, அது ஒழுக்கம். உங்களை ஹுக் செய்ய வடிவமைக்கப்பட்ட ஒன்றை எதிர்க்க சுயவிழிப்புணர்வு தேவை. பதிவிடாதவர்கள் பெரும்பாலும் வலுவான உள்கட்டுப்பாட்டு இடத்தை கொண்டிருக்கிறார்கள். உளவியல் சொல் அதன் மதிப்பு மற்றும் மகிழ்ச்சி உணர்வு வெளிப்புற அங்கீகாரத்திலிருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது என்பதாகும். நீங்கள் போதுமானவர் என்ற டிஜிட்டல் எதிரொலி தேவையில்லை அதை நம்ப. இங்கே இன்னும் சுவாரஸ்யமானது என்னவென்றால், பதிவிடுவதிலிருந்து அல்லது சமூக ஊடக உள்ளடக்கத்தை நுகர்வதிலிருந்து நீண்ட இடைவெளி எடுப்பவர்கள் உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் வாழ்க்கை திருப்தியில் அளவிடக்கூடிய அதிகரிப்பை அனுபவிக்கிறார்கள் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. ஏனென்றால் உங்கள் அடையாள உணர்வு உங்களுக்கு தொடர்ச்சியாக பிரதிபலிக்கப்படாத போது அது திடமாகிறது. அது உண்மையாகிறது. நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கையை செரிமானத்தக்கதாக திருத்துவதில்லை. நீங்கள் அதை அதன் குழப்பமான, அழகான, வடிகட்டப்படாத சிக்கலான அனைத்திலும் வாழ்கிறீர்கள். ஒருவேளை அதுதான் உண்மையான கிளர்ச்சி, துண்டுகளை பரிசளிக்கும் உலகில் முழுமையாக இருப்பது. ஆனால் ஆன்லைனில் அமைதி எப்போதும் சாந்தத்தை அர்த்தப்படுத்துவதில்லை. சில நேரங்களில் அது சோர்வை மறைக்கிறது. பலருக்கு சமூக ஊடகம் அவர்கள் ஒரு காலத்தில் இணைப்பை தேடிய இடமாக மாறியது, ஆனால் சோர்வாக உணர முடிந்தது. அனைவரின் சிறப்பம்ச ரீல்களையும் கவனிப்பதிலிருந்து வரும் ஒரு நுட்பமான உணர்ச்சி சோர்வு உள்ளது. அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் உங்கள் சொந்த பின்னணி காட்சியை ஒன்றிணைக்க முயற்சிக்கிறீர்கள். நீங்கள் உள்நோக்கத்துடன் இல்லாவிட்டாலும் கூட ஒப்பிடத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் நன்றாக அறிந்திருந்தாலும் கூட உங்கள் மதிப்பை கேள்விக்குறியாக்க தொடங்குகிறீர்கள். இறுதியில் சிலர் கசப்பின் காரணமாக அல்ல, சுய பாதுகாப்பிற்காக விலக முடிவு செய்கிறார்கள். அவர்கள் உலகிற்கு ஒரு நடிப்பை கடமைப்படுத்தவில்லை என்று உணர்கிறார்கள். அவர்கள் தங்கள் அமைதிக்கு ஒரு விளக்கத்தை கடமைப்படுத்தவில்லை. அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்புவதற்காக நிரூபிக்க வேண்டியதில்லை. இது இந்த தலைமுறையின் அமைதியான உண்மைகளில் ஒன்று. நாம் காட்சித்தன்மையை மதிப்புடன் குழப்பியுள்ளோம். முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க நாம் கவனிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். ஆனால் உண்மையான அர்த்தத்திற்கு சாட்சிகள் தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையின் மிக அர்த்தமுள்ள தருணங்களில் சில, உங்களை வடிவமைப்பவை ஒரு நபர் கூட பார்க்காமல் நடக்கும். கேமராக்கள் இல்லை, தலைப்புகள் இல்லை, பார்வையாளர்கள் இல்லை, வெறுமனே நீங்கள். ஒருவேளை பதிவிடாதவர்கள் அதை சிறப்பாக புரிந்து கொள்கிறார்கள். தனியுரிமை என்பது தனிமை அல்ல என்பதை அவர்கள் அறிவார்கள். அது உங்களுடனான நெருக்கம். ஏனென்றால் நீங்கள் ஒவ்வொரு சிந்தனையையும் ஒளிபரப்புவதை நிறுத்தும்போது நீங்கள் உங்கள் சொந்ததை மீண்டும் கேட்கத் தொடங்குகிறீர்கள். சத்தத்தில் தொலைந்த உங்களின் பகுதிகளுடன் நீங்கள் மீண்டும் இணையத் தொடங்குகிறீர்கள். உங்கள் அமைதியான ஆசைகள், உங்கள் பேசப்படாத பயங்கள், உங்கள் உள் திசை காட்டி. அது இன்றைய உலகில் ஆழமாக ஆன்மீகமான ஒன்றாகும். அது விலகல் அல்ல, அது வீட்டிற்கு திரும்புதல். நிச்சயமாக அது எப்போதும் அமைதியானது அல்ல.
சந்தேகத்தின் தருணங்கள் உள்ளன. அமைதி உங்களை கண்ணுக்கு தெரியாமல் ஆக்குகிறதா என்று யோசிப்பது, மற்ற எல்லோரும் முன்னேற்றத்தை நடிக்கும்போது நீங்கள் பின்னால் விழுகிறீர்களா என்று. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் ஏதோ அழகானதை கவனிக்க தொடங்குகிறீர்கள். யாரும் பார்க்காதபோது உங்கள் மதிப்பு மறைந்துவிடாது. அது இன்னும் அங்கேயே உள்ளது, நிலையானது, புயலுக்கு பிறகு அமைதியான அறையின் ஹம் போல. ஒருவேளை அதுதான் உண்மையான நம்பிக்கை போல தெரிகிறது. ஆன்லைனில் சுயத்தின் உரத்த அறிவிப்பு அல்ல, ஆஃப்லைனில் சுயத்தின் அமைதியான உறுதிப்பாடு. சிலர் சொல்கிறார்கள், நீங்கள் பதிவிடவில்லை என்றால் அது நடந்ததா? ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை அதிகம் வடிவமைக்கும் விஷயங்கள் அரிதாகவே ஃபீடிற்கு வருகின்றன. உங்கள் வளர்ச்சி, உங்கள் இதய உடைப்புகள், உங்கள் தனியார் வெற்றிகள், உங்கள் அமைதியான நல்ல செயல்கள், அவை ஊடகத்தில் அல்ல, நினைவில் வாழ்கின்றன. ஒருவேளை அது போதுமானது. உளவியலாளர்கள் உண்மையான சுய வெளிப்பாடு பற்றி பேசும்போது அவர்கள் ஒத்திசைவை வலியுறுத்துகிறார்கள். உங்கள் உள்ளே யார் மற்றும் உலகிற்கு நீங்கள் யார் என்பதற்கு இடையேயான சீரமைப்பு. ஆனால் ஃபில்டர்களின் யுகத்தில் அந்த சீரமைப்பு தொடர்ச்சியாக சிதைக்கப்படுகிறது. அங்கீகாரத்திற்காக வளைக்கப்பட்ட உங்களின் ஒரு பதிப்பாக நீங்கள் வாழத் தொடங்குகிறீர்கள். எனவே யாராவது பதிவிடாமல் இருக்க தேர்வு செய்யும் போது அது அவர்கள் ஒத்திசைவாக இருப்பதற்கான வழியாக இருக்கலாம். அவர்களின் உள் மற்றும் வெளி உலகிற்கு இடையேயான அந்த நுட்பமான உண்மையை பாதுகாப்பது. அவர்கள் உணர்வதை எல்லோரும் பார்க்க வேண்டியதில்லை, அது உண்மையானது என்பதை சரிபார்க்க. ஒவ்வொரு சூரிய அஸ்தமனத்தையும் பிடிக்க வேண்டியதில்லை, அது எப்படி உணர்ந்தது என்று நினைவில் கொள்ள. அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முழுமையாகவும் அமைதியாகவும் வாழ்கிறார்கள். இங்கே முரண்பாடு என்னவென்றால், அமைதியாக வாழ்பவர்கள் பெரும்பாலும் வாழ்க்கையை மிக தீவிரமாக உணர்கிறார்கள். அவர்கள் அதன் நடிப்பால் திசை திருப்பப்படவில்லை. அவர்கள் மற்றவர்கள் தவறவிடும் விவரங்களை உள்வாங்குகிறார்கள். ஒரு சுவரில் ஒளி எவ்வாறு மாறுகிறது? யாராவது பேசுவதற்கு முன் இடைவெளி, தொலைதூர சிரிப்பின் ஒலி. அவர்கள் இருக்கிறார்கள். மேலும் இருப்பு என்பது கவனத்தில் கட்டப்பட்ட உலகில் அரிதான நாணயமாகும். ஆனால் சில நேரங்களில் அந்த இருப்பு அவர்களை தவறாக புரிந்து கொள்ள வைக்கிறது. மக்கள் அவர்களை தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், மர்மமானவர்கள், குளிர்ந்தவர்கள் என்று பெயரிடலாம். ஆயினும் நீங்கள் நெருக்கமாக பார்த்தால் அவர்களின் அமைதி வெற்றிடம் அல்ல, அது ஆழம். புரிந்து கொள்ள உங்களை விளக்க வேண்டிய அவசியமில்லாமல் வரும் அமைதி. எல்லோராலும் அறியப்பட வேண்டிய அவசியமில்லாமல் சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதிலிருந்து வரும் ஒரு அமைதியான நம்பிக்கை உள்ளது. அதுதான் பதிவிடாதவர்கள் சிறப்பாக புரிந்து கொள்கிறார்கள். ஒவ்வொரு உண்மையும் கூட்டத்திற்காக இல்லை என்பதை அவர்கள் அறிவார்கள். உங்களின் சில பகுதிகள் அல்காரிதம்கள் மற்றும் கருத்துக்களால் தொடுவதற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் ஏதோ ஒன்று பொதுவானதாக மாறியவுடன் அது முழுமையாக உங்களுடையதாக இருப்பதை நிறுத்துகிறது. அது விளக்கத்திற்கு, தீர்ப்பிற்கு, போக்கிற்கு சொந்தமானது. ஒருவேளை சில தருணங்கள் அதற்கு மிக புனிதமானவை. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒருபோதும் பதிவிடாத யாரையாவது கவனிக்கும் போது அவர்கள் மறைக்கிறார்கள் என்று ஊகிக்காதீர்கள். ஒருவேளை அவர்கள் வெறுமனே வாழ்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இருப்பின் அமைதியான மூலைகளில் அமைதியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். திரையின் நீல ஒளியால் ஒளிராதவை. ஒருவேளை அவர்கள் தான் நாம் மறந்ததை நினைவில் வைத்திருப்பவர்கள். கண்ணுக்கு தெரியாமல் இருப்பது தனிமையாக இருப்பது என்று அர்த்தமல்ல. அமைதியாக இருப்பது வெற்றிடமாக இருப்பது என்று அர்த்தமல்ல. சில நேரங்களில் நீங்கள் யார் என்பதன் மிக உண்மையான வெளிப்பாடு அமைதிதான். ஏனென்றால் இறுதியில் நாம் நடிப்புகளாக இருக்க விரும்பவில்லை, நாம் மக்களாக இருக்க விரும்புகிறோம். பதிவிடாதவர்கள் நமக்கு அதை நினைவூட்டுகிறார்கள். ஒவ்வொரு அமைதியான, வடிகட்டப்படாத, அழகாக கண்ணுக்கு தெரியாத